அமைச்சர் அந்த இடத்துக்கு சென்று பின்னர் மனுநீதி செயலரே தேரை கொண்டு வந்து செலுத்தும் போது முக்கண் முதல்வோர் அருள் பாலித்ததாக சொல்லப்படுகின்ற செய்தி உலவுகின்ற இவங்க எல்லாம் சேர்ந்து இப்படி பேசுறான்னு சொல்லி அவங்க கட்சியில ஏப்பா இந்த கருத்துக்கு எப்படிப்பா நீ போய் ஒத்துக்கு நன்றி வணக்கம். அதை செயல்படுத்த முனைந்துவிட்ட கர்நாடக 2012 ஏப்ரல் 30 கிருஷ்ணகிரியில் பிரம்மாண்டமான பேரணியை நடத்தி அந்த பேரணியில் அறிவித்தேன், மேகதாதுவில் 2 அணை கட்ட போகிறார் கர்நாடகத்துக்காரன், மேட்டூருக்கு இனி தண்ணீர் வராது, நாம் வாழ முடியாது என்று சொன்னேன். அனைத்தும் அழிந்துவிடும், பச்சை பசையில காட்சியளிக்கின்ற இந்த எதுவுமே இருக்காது, எல்லாம் காய்ந்து போகும், கால்வாய்கள் தூர்ந்து போகும். மிக வசதியாக போயிட்டவர்களுக்கு அந்த குஜராத் கம்பெனிக்காரன் மீத்தேன் எரிவாயு என்ற நச்சுவாயுவை தயாரித்து நம்மை நாசப்படுத்த நினைக்கின்றாரே, கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன், அவர் குஜராத்திலே இருக்கின்ற பிரசாந்த் மோடி தான் அதற்கு சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். மோடிக்கு வேண்டிய கம்பெனி 691 சதுர கிலோமீட்டருக்கு அது நச்சுவாயு, அவன் எரிவாயு எடுக்கும் போதே வெளியாகும் கழிவு நீர் அனைத்துக்கும் நச்சு தண்ணீர், அவன் எவாபரேஷன் பாயிண்ட்ஸ் கொண்டு போய் ஆவியாக்க போறேன் சொல்கிறார். முடியாது, ஆற்றில் தான் விட போகிறார். அது காற்று மண்டலத்தை நஞ்சாக்கும், மண்ணை நஞ்சாக்கும், நீரை நஞ்சாக்கும், சுவாச நோய்கள், இருதய நோய்கள், புற்றுநோய்கள் எல்லாம் வரும். தண்ணீர் அனைத்தும் ஒவ்வொரு தண்ணீர் ஆகும். ஆகவே காவிரியிலே தண்ணீர் வராவிட்டால் இந்த விவசாயம் அழிந்து போனால் மீத்தேன் திட்டத்தை மிக எளிதாக நடத்திக் கொள்ளலாம். இது இருமுனை திட்டம், சதி திட்டம். காவிரியையும் தண்ணீர் வராமல் தடுக்க வேண்டும், மீத்தேனையும் நிறைவேற்ற வேண்டும். எல்லாம் பாலைவனமாகிவிட்டால் மீத்தேனுக்கு எதிர்ப்பு இருக்காது அல்லவா? இங்கே இதுதான் நோக்கம். இதிலே பன்னாட்டு மல்டிநேஷனல் கம்பெனிகள் பின்னாலே இருக்கின்றது. இதுதான் தமிழக மக்களுக்கு நான் விடுக்கின்ற வேண்டுகோள். மக்களை ஆயத்தப்படுத்தியதற்கு பிறகு மத்திய சர்க்கார் அலுவலகம் தமிழ்நாட்டில் இயங்க விட மாட்டோம். நீ அணை கட்டுவதை நிறுத்து, நாங்கள் இயங்க விடுறோம். இந்த முடிவுக்கு நாம் வராவிட்டால் அவன் அணை கட்டி நம்மை அழிக்க முற்படுவது திண்ணம், அழிவு வருவதும் திண்ணம்.